அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா தாங்க. எஸ்பெஷலி இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, டாட்ட யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா குடுக்குறாங்க. அண்ட் ட்ரிம் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா குடுக்குறாங்க. இப்போ ரீசென்ட் டேஸ்ல நான் பார்த்த அந்த டாட் அண்ட் ட்ரிம் ரேஞ்ச் இது எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருந்து அவங்க அ எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா அண்ட் இட்ஸ் ரிசல்ட். பட் இன்னைக்கு கரண்ட் சினாரியோல இன்னும் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் தே ஆர் ஆல் யூசிங் தி எக்ஸல் 2007. Still they are not upgrade from Excel 2007 to the latest version. அப்போ இந்த டாட் ஃபங்ஷனை யூஸ் பண்ணுறது, ட்ரிம் ரேஞ்சை யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை சேம் ரிசல்ட்டை பார்க்குறது, இந்த விஷயம்லாம் வந்து ஓல்டர் வெர்ஷனில் பாசிபிள் இல்லையா? நிச்சயமாக இருக்குது. இந்த டாட் ஃபங்க்ஷன் இந்த டாட்டை ஃபார்முலாக்குள்ளே யூஸ் பண்ணாமலும் ட்ரிம் ரேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் இல்லாமலும் த சேம் ரிசல்ட் எப்படி நம்ம ஓல்டர் வெர்ஷனில் ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஷீட்டில் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக ஒரு நேம் லிஸ்ட் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10, 12 நேம் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சியில் என்ன கொடுக்குறனோ அந்த சியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு இந்த E1ங்கிற செல்லுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சி ஆஃப் சி, சிம்ப்ளி சி ஆஃப் சின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்ப்ளி நான் ஒவ்வொன்றா ஃபார்முலா உட்காந்து எல்லா செல்ஸ்லையும் டைப் பண்ண தேவையில்லை இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போயும் சொல்கிறேன் உங்களோட ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. இப்போது C1ல நேம் லிஸ்ட்டுன்னு இருந்துச்சு. ஓகே, டைட்டில் இருந்துச்சு. அடுத்து வந்து C2ல ரிஷின்னு இருந்துச்சு. கிருஷ்ணா, சங்கர், குரு, ராதா, கீதா, முத்து, ஸ்டாலின், மீனா, மணி, ரவி, ஸ்ருதி, இப்படி எல்லா நேம்ஸையுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சிங்கிற இந்த காலம்க்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த ஜீரோலாம் நம்ம டைப் பண்ணவே இல்லை, ஆனால் வந்திருக்கு. பிகாஸ் இந்த செல்ஸ்லாம் பிளாங்காக இருக்குது, அதுலலாம் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போது ரிசல்ட் வந்து 0 அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு மீன் பண்ணுது. ஓகே, இதில் ஸ்பெஷலி இந்த அப் டு C13 வரைக்கும் வேர்ட்ஸ் இருக்குது, அதை கொண்டு வந்துருச்சு. அப்போது வேர்ட்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னு அடித்தா கூட அந்த ஏவை எடுத்துகிட்டு வரும். ஓகே, இப்போது எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா 0வாக காட்டுது. ஓகே, அப்போ அந்த ரிமைனிங் செல்ஸ்லாம் ஏன் 0 காட்டலை? பிகாஸ் நான் இங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த செல்ஸில் ஃபார்முலா யூஸ் பண்ணலை. ஓகே, அப்போது இந்த மாதிரி நான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வேர்டு கொடுத்தா இங்கே வேர்டு வரணும். உதாரணத்துக்கு ஜீவான்னு ஒரு நேம் அடிக்கிறேன், அப்போ ஜீவான்னு வந்துருச்சு. ஓகே, பட் நான் இந்த மாதிரி நேம் கொடுக்காம பிளாங்காக கொடுத்துருந்தாலும் இங்கே 0 வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், ட்ரிம் ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் சி ஆஃப் சி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் அப் டு 13 வரைக்கும் நான் ட்ராக் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ 14ல் கூட நம்ம ஜீவான்னு கொடுத்துட்டோம்ல, ட்ராக் பண்ணிடலாமா? ரைட். அப்போ 15, 16, 7ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 15 எதுவுமே வரலப்பா. 16 எதுவும் வரல. 17 அட அங்கேயும் எதுவுமே வரல. பட் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது சப்போஸ் நான் ஏதாவது ஒரு வேர்டு கொடுக்குறேன், சுலோ அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். பாருங்கள், நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா பேர் வரும். பட் சப்போஸ் இந்த காலமில் ஃப்ரீயாக இருக்குது, எதுவுமே இன்ஃபர்மேஷன் நான் ஃபீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த செல் எனக்கு ரிசல்ட்டை 0ன்னு காட்டாது. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கும்போது அந்த வேல்யூஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிஷ் வருதா? ஜெகன் வருதா? அவ்வளோதாங்க. சிம்ப்ளி லேட்டஸ்ட் வெர்ஷனில் அவங்க டாட் யூஸ் பண்ணியும் ட்ரிம் ரேஞ்ச் யூஸ் பண்ணியும் என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்களோ அதே த சேம் ரிசல்ட்ஸை டாட் யூஸ் பண்ணாமல் ட்ரிம் ரேஞ்ச் யூஸ் பண்ணாமலே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ. இதே போல் ஃபர்தர் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.